ஃபர்ஸ்ட், மேக் a monthly budget and stick to it. மந்த் ஸ்டார்டிங்கில் உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்வீட் ஆகிற ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க. உங்களுடைய இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு நீங்கள் சேமிக்க போகிறீங்கங்கிறத பிளான் பண்ணுறது தான் உங்களுடைய பட்ஜெட்டுங்கிறது. ஸோ உங்களுடைய இன்கம் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இன்கம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிஸாக எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாண்டி மிச்சம் எவ்வளவு நீங்கள் எடுக்க போகிறீங்க காசு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பட்ஜெட்டுங்கிறது. ஸோ பட்ஜெட்டுங்கிறது நீங்கள் எல்லா மாதம் ஸ்டார்டிங்லேயுமே போட்டுக்கணும். ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மந்த் எண்டு வரைக்கும் செலவு பண்ணணும். ஸோ மந்த் எண்டில் நீங்கள் இந்த பட்ஜெட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். பட்ஜெட்டை தாண்டி காசு போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். எதர் நீங்கள் உங்களுடைய செலவை கம்மி பண்ணிக்கணும், இல்லாட்டினா பட்ஜெட்டில் சில சேஞ்சஸ் பண்ணிக்கணும். பட்ஜெட் எப்போவுமே நீங்கள் டைட்டான ஒரு பட்ஜெட் போடக்கூடாது. ஏன்னா மேபி பட்ஜெட் எக்ஸீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு பஃபர் வச்சு தான் உங்களுடைய பட்ஜெட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய க்ராசரிஸ் எக்ஸ்பென்ஸ் 5000 rupees வருது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஒரு 5500 அப்படி உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கோங்க பட்ஜெட்டில். ஏன்னா மேபி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம், மேபி கம்மியாக கூட ஆகலாம். ஸோ எப்போவுமே பஃபர் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸீட் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் பட்ஜெட் கன்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பிளான் பண்ணி அதுக்குள்ளே செலவு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 months நீங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களோட ரொட்டீனாக வந்துடும். ஸோ உங்கள் கையில் காசு நிற்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். அதாவது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவையும் ஒரு நோட்புக்கில் இல்லாட்டினா ஒரு கூகுள் ஷீட்டில் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு மொபைல் ஆப்பில் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது கேட்டகரிஸாக பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. அதாவது என்னென்ன வரும் அப்படின்னா ரெண்ட், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரி, அப்புறம் பில்ஸ் பேமெண்ட், இப்படி ஒவ்வொரு கேட்டகரிஸாக பிரித்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மந்த் எண்ட் ஆகும்போது இந்த ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்து தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அதை திரும்ப நெக்ஸ்ட் மந்த்லேருந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 months பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செலவு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எங்கே உங்களால் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக ஒரு 5 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் கூட நீங்கள் அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய காசு எப்படி போகுது வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கையில் மிச்ச காசு நிற்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், அவாய்ட் லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ். உங்ககிட்ட கடன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மணி சேவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா கேபிட்டல் அமௌண்ட்டும் திருப்பி அடைக்கணும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் அடைக்கணும். ஸோ உங்கள் கையிலேருந்து எக்ஸ்ட்ரா காசு போய்கிட்டே இருக்கும், உங்களால் சேமிக்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதாச்சும் லோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அடைக்கிறதுக்கு பாருங்கள். அப்போது உங்கள் கையிலேருந்து போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ உங்களால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையாச்சும் சேவ் பண்ண முடியும் ஃப்யூச்சரில். அதே மாதிரி கிரெடிட் கார்டு லோன்ஸ் எடுக்கவே செய்யாதீங்க. ஏன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கிரெடிட் கார்டு டெப்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் டெப்ட் எடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹோம் லோன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா அது லாங் டேர்ம் லோன், அப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மி. ஸோ அது மட்டும் எடுத்துக்கலாம். வேறு எல்லா லோன்ஸையும் நீங்கள் மேக்ஸிமம் சீக்கிரமாகவே அடைச்சி முடிக்க பாருங்கள். அப்போ தான் உங்கள் கையில் காசு நிற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கடன் எடுக்கவே கூடாது. எஸ்பெஷலி திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அதில் ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்போது அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி திங்ஸ் வாங்குங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இஎம்ஐ ட்ராப்புக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கலாம். டார்கெட் சேவிங் அமௌண்ட் per month per year. அதாவது நீங்கள் பட்ஜெட் போடும்போதே அந்த மந்த் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்கங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த் எண்ட் ஆகும்போது அந்த அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிறீங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க.
சில மந்த் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேவ் பண்ண முடியும் உங்களால், சில மந்த் அந்த டார்கெட் அமௌண்ட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பெர் இயருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மந்த்லி அமௌண்ட் கம்ப்ளீட்டாக ஆவரேஜ் அவுட் ஆகி உங்களோட இயர்லி டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வகையில் உங்களால் ஜாஸ்தியான அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட் போடும்போதே இதில் கவனமாக இருந்து ஒரு டார்கெட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஹாவ் அ செப்பரேட் அக்கௌண்ட் ஃபார் சேவிங் மணி. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நீங்கள் சேவிங்ஸ் மணி ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மேபி அதை எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செப்பரேட்டான ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டி ஓப்பன் பண்ணுறது, எஃப்டி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸுக்கும் சேவிங்ஸுக்குமான டிஃப்ரெண்ட் ஒரு பாத்வேஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்டி ஆனாலும் சரி, எஃப்டி ஆனாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக காசு போகிறது மாதிரி எஃப்டி அக்கௌண்ட் அண்ட் ஆர்டி அக்கௌண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களை தெரியாமலே உங்களோட அமௌண்ட் வந்து சேவ் ஆகிட்டே வரும், இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ எக்ஸ்பென்ஸ் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் செப்பரேட்டாக எப்போவுமே வச்சுக்க பாருங்கள். சேவ் செப்பரேட்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ். ஸோ உங்களுக்கு 6 months இல்லாட்டி 1 yearக்குள்ளாடி ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் வர்றதா தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதுக்காக செப்பரேட்டாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒரு 6 monthsல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா ஒரு 6 months ஆர்டி ஓப்பன் பண்ண முடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் செப்பரேட்டாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி அந்த செலவுக்காக நீங்கள் இப்போவே சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பல்காக ஒரு 10,000 இல்லை ஒரு 15,000 உங்களுக்கு தேவை அப்படின்னா மந்த்லி நீங்கள் ஒரு 1,500 அந்த மாதிரி போட்டு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு 6 months தாண்டி உங்களுக்கு ஒரு 7,000 8,000 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு கிரேட்டர் யூஸாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பல்காக காசு எடுக்கிறதுக்கு தேவையில்லை, உங்களோட சேவிங்ஸ்லேயே இந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ இதுவே எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் மொய் வைக்கணும் இல்லை ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இதே நீங்கள் செய்யுங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு 1 gram கோல்டு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலே 15,000 அமௌண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த 15,000 ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு 6 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 2,000 வச்சு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12,000-13,000 அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட போட்டு உங்களால் அந்த 1 gram வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். அப்போ உங்களால் திடீர் கேஷ் க்ரன்ச் அந்த மந்த் வராது. நெக்ஸ்ட், சேவ் யூஸிங் தி ரைட் ஸ்கீம். நிறைய ஸ்கீம்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா. ஸோ ஆர்டி, எஃப்டி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எஸ்எஸ்ஒய், அதாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட மணி நீட்ஸுக்கு சூட் ஆகிற ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டி, எஃப்டி எல்லாம் ஒரு 6 to 7.5% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய் எல்லாம் ஒரு 8 to 8.5% கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 12% அப்படி கொடுப்பாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்குது இல்லையா. ஸோ ஆர்டி, எஃப்டி வந்து ஒரு 6 months to 5 years அப்படி கொடுக்குறாங்க. பிபிஎஃப் ஒரு 12 years அரவுண்ட் கொடுக்குறாங்க போல். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு எனி இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு சூட்டபிளான ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். Next, see your saved amount regularly for motivation. ஸோ நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஃபர்தர் ஹாப்பினஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அமௌண்ட் சேவ் ஆகியிருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த அமௌண்ட் பார்க்கும்போது உங்களை தெரியாமலே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் மோட்டிவேஷன் கொடுக்கும் இன்னும் சேவ் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் நான் டைட் பட்ஜெட் போட்டு சேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படி சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எதுக்காக அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அப்போது நான் என்னோடய சேவ்டு அமௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுக்காக தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அது இன்னுமே மோட்டிவேட் பண்ணும் என்ன இன்னும் ஜாஸ்தியாக சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது. அது எவ்வளோவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட், பை அ குட் ஹெல்த் இன்சூரன்ஸ்.
ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்தாலே நம்ம சேவ் பண்ண மணி எல்லாமே உங்கள் கையிலேருந்து போயிடும் இல்லையா? ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம், கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்ததும் அவங்களோட கையில் இருந்த காசு எல்லாமே செலவாகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும். ஒரு கம்மி அமௌண்ட்லேயே இப்போல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குது. பட் நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் வரும்போது உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்காக பே பண்ணிடும். ஸோ நீங்கள் சேமித்து வச்சுருந்த காசு எல்லாமே உங்கள் கையில் அப்படியே இருக்கும். ஸோ உங்களோட சேமிப்பு மணியை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போதைக்கு நீட் ஆஃப் தி அவர். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாகிட்டு போகுது இல்லையா? இன்னும் வர ஒரு 10-20 இயர்ஸில் இப்போ இருக்கிறத விட 2-3 டைம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் ஒரு 10 lakhs or 15 lakhs ஒரு என்டையர் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஹேபிட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ் உங்களோட ரொட்டீனாக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு பொசிஷனில் ஃப்யூச்சரில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் த மெயின் திங் இஸ் நீங்கள் இது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மினிமம் ஒரு 3 years 5 years பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தே வேறு லெவலில் போகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.